மக்களே, நான் உங்கள் அருள் மாஸ்டர். இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன். நீங்கள் லஞ்சு சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங்கு எப்படி ஈஸியாக முதல் எப்படி பழகணும். இப்போது கொஞ்சம் தைப்பாங்க நல்லா, அடுத்தது அவங்க கட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ சில பேர் வந்து வெறும் கட்டிங் மட்டும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த கட்டிங் எப்படி பழகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஈஸியான முறை சொல்கிறேன் நான். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது நியூஸ் பேப்பர்லேயே வந்து தமிழ் பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது. இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் பேப்பர் தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த பழைய பேப்பர் விற்கிற கடையில் போய்ட்டு ஒரு கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெட்ட சொல்ல ஒரு பேப்பர் வெட்ட சொல்ல நீங்கள் எடுத்து வெட்ட சொல்ல அந்த அயனிங் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஃபோல்டு மாதிரி இருக்கும், ஒரு சுருக்கம் வரும். அது அயனிங் பண்ணால் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அதுதான் வெட்டணும். அந்த இங்கிலீஷ் பேப்பரில் வெட்டுறது தான் நல்லாயிருக்கும். அந்த மார்க்கிங்கும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியும் அது விழுகிறது. முதல் பேப்பரில் தான் வந்து வெட்டி பழகணும். பேப்பரில் 1 டைம் 2 டைம் வெட்ட சொல்ல அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது துணிக்கு போகணும். நீங்கள் அந்த பேப்பரில் வெட்டி நான்லாம் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் பழகினேன். பேப்பரில் வெட்டி அதிலே தைப்பேன். அப்புறம் சின்ன மிஷின், பெடல் மிஷின், அதிலே தைப்பேன் நான். எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வெட்டி தைச்சேன். நான் பேப்பரில் முதல் வெட்டி தைச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு அளவு எடுத்து வெட்டி தைச்சேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த எங்கள் ஸ்ட்ரீட் இருக்குது, எங்கள் வீட்டு அந்த தெருவெல்லாம் போய் சொல்லுவாங்க, என் பையன் தைச்சது. அந்த தெரு ஃபுல்லாக காமிச்சிட்டு வருவாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நான் ஒரு மேடம்கிட்ட மாஸ்டராக வேலைக்கு போனேன். அவங்க வந்து கொஞ்சம் ரெடிமேட் வேலைலாம் கொடுப்பாங்க. ப்ளவுஸ்லாம் அவங்களுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சேன், அவங்களுக்கு நான் வெட்டி தைச்சேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 நல்லா இருந்தது, ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது. அவங்க அப்படியே ப்ளவுஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து நான் இன்னொரு மேடம்கிட்ட வந்து நான் மாஸ்டராக போனேன். எங்கே போனாலும் நான் வெட்டி தான் தைப்பேன். அதே மாதிரி வந்து வெட்டி தைப்பேன். நான் கண்டுக்கணும்னா கட் பண்ணி தரேன்னு, மற்றவங்க கட்டிங் நான் தைக்க மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு பிடிவாத குணம், நான் தான் வெட்டி தைப்பேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஒரு மேடமுக்கு தைக்க சொல்ல எனக்குள்ளே ஒரு கெத்து, நான் தான் வேலைக்காரன், என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்தது நான் ஒரு மேடம் கிட்ட போனேன். அங்கே போன உடனேயும் இந்த கட்டோரி ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், கொடுத்தாங்க. சாம்பிள் இருந்தால் பண்ணிடலாம், மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணணும், அது அளவும் வந்து அவங்க எடுத்ததுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நான் அங்கே வெட்டி தைச்சி கொடுத்தேன். ஏன்னா அவுட்டு, ஃபிட்டிங் சரியில்லை, தோத்துட்டேன் வேலையில். அதாவது எங்கள் வீட்டுக்கு நான் பண்ணேன், இன்னொரு மேடமாக அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரே ஆளுக்கு பண்ணேன்னா அது மனப்பாடமான ஈஸி. ஒரு சில இடத்துல நான் வேலைக்கு போக சொல்ல மாற்றி ஏன்னா இப்போ இங்கெல்லாம் வந்து இந்த யோக் வச்சு கட் ப்ளவுஸ் தான் நம்ம பண்ணோம். அங்கே போன உடனேயும் இந்த வேலையிலே பாருங்கள் நிறைய இருக்குது. சிங்கிள் டாட் ப்ளவுஸு, இந்த ஃபிஷ் டாட் ப்ளவுஸு, பிரின்சஸ் ப்ளவுஸு, அந்த மாதிரி டபுள் பீஸ் கட்டோரி, 3 பீஸ் கட்டோரி, இந்த மாதிரி வந்து கட்டுகள் வந்து மாற சொல்ல எனக்கு வந்து தெரியல. அப்போ நான் வேலையில் அவுட் ஆகிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், முறையாக கற்றுக்கணும். அது போய்ட்டு முறையாக கற்றுக்கணுன்ட்டு நான் ஒரு குருநாதை தேடி போனேன். நான் ஒரு இடத்துல ஒரு மாஸ்டர் இருக்கிற அவரை தேடி போனேன். அவர் வந்து ஒரு 3 மாதமாக ஈவினிங் ஆனால் போய் பார்ப்பேன். 3 மாதம் அழுக்கு அடித்தார். இப்போ சொல்லலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி அடிப்பார். நான் பயங்கரமான வேலைக்காரன். சென்னையிலே அவரை மாதிரி யாருமே ப்ளவுஸ் ஃபிட்டிங் கொடுக்க முடியாது. அவ்வளோ இப்போ இறந்துட்டார் அவர்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக இருந்தேன். அவர்கிட்ட கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த வேலையில். அவர் வேலையை மட்டும் தான் நான் கேட்ச் பண்ணேன் அவர்கிட்ட போவேன். ஒரு 3 மாதமாக அழுக்கு அடிச்சார். அப்புறம் வந்து சரி நீ வீட்டுக்கு வா, அடையாறுலேருந்து அவர் வீடு திருவத்தூர், அங்கே போனோம். அப்போ நான் இங்கேருந்து சண்டே ஆனால் காலைலனா வீட்டுக்கு வாங்குவார். ஒரு பை ஒன்று மாட்டிட்டு ஒரு எலுமிச்சை மலை ஒன்று வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா பஸ்ஸில் போக சொல்ல வாமிட்டு வரும். அது கொஞ்சம் மோந்து பார்த்தோன்னா 1ஆம் நம்பர் பஸ்ஸு ஏறினா திருவத்தூர் தேரடியில் தான் எடுத்து விடுவாங்க. அங்கே போனேன். நான் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு பழகினேன். முதல்ல வந்து அளவு எடுத்து என் ஒய்ஃபுக்கு அளவெடு. அதெல்லாம் வேலையில் அம்மா மாதிரி அவங்க வந்து நிற்பாங்க, அளவெடுன்னுவார். அவங்க பொண்ணுக்கு அளவெடுன்னு, அவங்களுக்கு அம்மா இருக்கிறாரு அவருக்கு, அவங்களுக்கு அளவெடு. தெலுங்குக்காரு, ராவு தான் அவர். அளவு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். போட்டு பார்த்தோன்னே இந்த இடம் அமுங்கிடும், அப்படியே டைட்டாகிடும். என்னன்னா இந்த பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறேன்ல, அந்த ஊக்குப்பட்டியான வந்து உள்ளார கிராஸ் வச்சுருவேன் நான் 4 இன்ச்சு நெக்குக்கிட்ட. அதாவது நெக்கு உள்ளார அடிச்சிடுவேன். அது அப்படி எடுக்கக்கூடாது, அந்த கிராஸ் வந்து உள்ளே அடிக்கக்கூடாது, வெளியிலேருந்து வெளியில் எடுக்கணும். அது 3/4 இன்ச்சு இந்த வெளியில் எடுக்கணும். அப்போ தான் அந்த இடம். அப்போ வந்து நான் உள்ளார அடிச்சிடுவேன். அதை திருப்பியும் எடுத்துகிட்டு போய்ட்டு லூஸ் பண்ணால் இங்கே லூஸ் நிற்கும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் வந்தது. அவர்கிட்ட ஒன்றா கற்றுக்கிட்டேன். ஒரு கட் ப்ளவுஸ் கற்றுக்கணும் 4 வாரம் கற்றுக்கணும். 1 மாதத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தான் கற்றுக்க முடியும். கற்றுப்பேன். அப்படியே இருக்க சொல்ல என்னோடய குருநாதோட அம்மா, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், 250 சேல்ரி ஒரு நாளைக்கு. அப்போ வாரம் வந்து 1500 வரும் சாட்டர்டே ஆனால். இப்போ இவரும் ஒரு இடத்துல வேலை செய்ய, இவரும் மாஸ்டர், அவருக்கும் 250. அவர்கிட்ட டெய்லருங்க வந்து 110, அதாவது 110 ரூபா, நல்லா சீனியர் டெய்லர்.
கொஞ்சம் வேலை சுமாராக தெரிஞ்சால் 85 ரூபா 90 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அப்போ அவங்க என் குருநாதோட அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்கே வேலை கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா வந்து இவர்கிட்ட டவுட் கேட்டு போகிற, நான் சொல்கிறது நீ செய்வியா, நீ நல்லா இருப்ப ஃப்யூச்சரில் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல நீ இவருக்கிட்டே போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வேலை கற்றுக்கோ, அப்போ தான் நிறைய நுணுக்கங்கள் நிறைய டவுட்லாம் உனக்கு புரியும், ஈஸியாக இருக்கும், உனக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னாங்க. சரி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நான் வேலையை விட்டுட்டேன். அங்கேருந்து வேலையை விட்டுட்டேன். 250 ரூபா சம்பளம் வாங்கி தான் விட்டுட்டு இங்கே வந்து எனக்கு சீனியர் டைலர்ன்ட்டு 110 ரூபா வாங்கி கொடுத்தாரு ஒரு நாளைக்கு. நான் வாரத்தில் 4 நாள் 3 நாள் தான் போவேன். அந்த சம்பளமும் வாங்க மாட்டேன். அவரே அட்வான்ஸ் வாங்குவார். அவர் தண்ணி பழகுறதுனால என்னோடய பைசா அவருக்கு கொடுத்துருங்க, வாங்கிப்பாங்க. மேனேஜர் ஒரு பொண்ணு இருக்கும், கொடுத்துட்டு சொல்லுவேன். அவர்கிட்ட போய் நான் நிறைய பேட்டர்ன்லாம் கொடுப்பாரு. வெட்டி அதெல்லாம் நான் தைப்பேன். கூட ஏந்து நின்று அந்த டவுட்டெல்லாம் அப்படியே கட்டிங் கற்றுப்பேன். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் அங்கே போயிடுவேன். இப்படி அவர்கிட்ட தண்ணி அடிப்பார், டம்மெல்லாம் அடிப்பார். அவர் கொஞ்சம் பழக்கம்லாம் இருக்குது அவர்கிட்ட நான் கற்றுக்கணும். என் மெயினில் இருந்தது அவரோட வேலையை மட்டும்தான் நான் கற்றுக்கணும். ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், அந்த வேலையை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன். அவர்கிட்ட இருக்கிற கட்ட பழக்கம் எதையுமே நான் வந்து அதை கேட்ச் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க, அவர் மாதிரியே ஆகிடுவேன், அவர் மாதிரி ஆகிடுவேன். அவரோட வேலை அவர்கிட்டே சில டவுட்லாம் கேட்டு பா என்னை விட்டுருப்பா, என்ன அம்மா வேலைன்ட்டு என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னுவார் அவர். அதே மாதிரி ஒரு சமயத்தில் வேலை கேட்கணுன்னுவார். எனக்கு நான் கற்றுக்கின வேலையெல்லாம் பழசெலாம் ஞாபகப்படுத்துகிறேன். நல்ல வேலைக்கார மனுஷன். ப்ளவுஸில் அவர் மாதிரி ஃபிட்டிங், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் சரிங்க, அவரை மாதிரி ஃபிட்டிங் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வேலைக்கார மனுஷன். ராவு தான் அவர், இறந்துட்டார். அவர்கிட்ட இருந்து ரொம்ப வருஷமாக இருந்தேன். அவர் கூட ஒரு 10 வருஷமாக இருந்தேன். அவர்கிட்ட இருந்து அந்த வேலையை தான் கேட்ச் பண்ணேன். ஃபோன் எங்கள் அண்ணங்கிட்ட இருந்து ஃபோன் வரும், இங்கே வாடான்னு. அந்த சிந்தனைலாம் வரக்கூடாது. நீங்கள் அந்த வேலையிலேயே சிந்தனை இருக்கணும். அவங்க கூப்பிட்றேன் நீ வேலை கற்றுக்க மாட்டேன். நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து நிறைய வேலை கற்றுக்கிட்டு அவருக்கு அந்த மேடம் கிட்ட இவர் மாஸ்டர் அந்த மேடமே வந்து நீ இங்கே மாஸ்டருன்னாங்க. அந்தளவுக்கு நான் வேலை கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கினாவே வேலை காணாத போயிடுவானுங்க, எஸ்கேப் போயிடுவானுங்க, வேறு இடத்துக்கு போயிடுவானுங்க. அதிகம் சம்பளம் கொடுக்குற இடத்துல அவர்கிட்டயே மாஸ்டராக இருந்தானுங்க. ஏன்னா கொஞ்சம் அரைகுறை வேலை கற்றுட்டு நான் முழுமையாக வேலை கற்றுட்டேன். ஏன்னா அங்கே மாஸ்டருக்கு சொன்னாங்க 10 கோடி கொடுத்தாலும் இருக்க மாட்டேன்ட்டேன் நான். ஏன்னா என் குருநாது செஞ்ச இடத்துல நான் அதுலேருந்து ரொம்ப என் மேலே அவர் பாசம் ரொம்ப. இது லேடிஸ் கோட் வரையும் அவர்கிட்ட கற்றுக்கணுங்க. நான் ப்ளவுஸ்லேருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேருந்து ஒன்றும் விடாமல் கேட்டு அப்படின்லாம் வேலை பழகினேன் நான். அதே மாதிரி நீங்கள் வேலை கற்றுக்கணுன்னா நீங்கள் பேப்பரில் ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்து பேப்பரில் வெட்டி 1க்கு 2 டைம் 3 டைம் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக துணியில் வெட்டலாம். அது பட்டு சேரையாக இருக்கட்டும், எந்த சேரையாக தைரியமாக வெட்டுங்க, பயப்படாதீங்க, வெட்டுங்க. என்ன ஆகிட போகுது, உயிராக போயிட போகுது, ஒன்றுமே இல்லை, வெட்டுங்க. அப்படி தான் வெட்டணும். இப்போது ஒரு டாக்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாருன்னா அவருக்கு மருந்து ஒரு டைம் எழுதி கொடுப்பாரு, சரியாகாது, 2வது டைம் வருவாங்க, அப்போ தான் கொஞ்சம் குணமாகும். அந்த மாதிரி நம்மளும் ஒரு டாக்டர் மாதிரி தான். டாக்டர் வந்து அவங்களுக்கு உயிரை காப்பாற்றுறாங்க. நம்ம அந்த உயிரை வந்து அழகு பற்றுறோம். அவுட்ஃபிட் டாக்டர் நம்ம மேலே போட்டு துணி பார்த்து அழகு பற்றி அனுப்புகிறோம். நம்மளும் அந்த வேலையை ஒரு டாக்டர் வேலை மாதிரி தான். நீங்கள் தைரியமாக வந்து பேப்பரில் பழகிட்டு எந்த ப்ளவுஸாக இருக்கட்டும், பட்டு புடவையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் தைரியமாக வெட்டி பழகலாம். நீங்கள் இந்த மாதிரி பழகுங்க. உங்களுக்கு வேலை கற்றுக்கணும் தான் நான் வாரத்தில் 3 நாள் கிளாஸ் எடுக்கிறேன். சில வேலைகள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நேரில் இருந்து கேட்டால் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாமே நீங்கள் யாருன்னா ஒரு டவுட்டு கேட்டால் தான். சில பேர் வந்து கமெண்ட்லேயே கேட்குறீங்க, எனக்கு புரிய மாட்டேது. சில நேரில் இருந்து கேட்டால் அந்த செகண்ட்லேயே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடும், ஈஸியாக கற்றுக்கலாம். என்னோடய பர்சனல் நம்பரே நான் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 9940136213 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சிஸ்டரு அடிக்கடிக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் கமெண்டில் அண்ணா ப்ளவுஸ் கட்டிங் போடு சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து ரேவதி. அவங்களுக்கோசம் அடுத்தது நான் ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக அந்த தங்கச்சிக்கோசம் நான் போடுறேன்.